கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் நாளிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இதனால் ஆரம்பிக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் பார்க்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. பேசலாம். ஆண்டவர் நல்லவர். இந்த 2வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, மனுஷரால் உண்டாகிற எல்லா நுகங்களை பாரங்களை அவர் நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. 5 விதமான மனிதரை குறித்து நாம் தியானித்தோம். ரைசுலாவுக்கு ஆதாரமாக அந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கிறோம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 66:12 வாசிக்கிறோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். கர்த்தர் நல்லவர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். 5 விதமான பேட் ஹாபிட் உள்ளதான மக்களை குறித்து நாம கடந்த நாட்களை தியானித்தோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த செய்தியை கேட்காதவர்கள் நீங்கள் யூடியூப்ல போய் அதை பாருங்கள், கேளுங்கள். அல்லேலூயா. 5 விதமான மனிதர்கள், ஸ்தோத்திரம், அங்கே நாம தியானிச்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் அங்கே நிலைநிறுத்தி விட்டு அங்கே ஏராளமான விருட்சங்கள், கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களை ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தினார். யாருக்காக? ஆதாம் ஏவாளுக்காக, பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றுக்காக. அதையே சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் செய்யாத காலம் வரைக்கும் ஆடு, மாடு, சிங்கம், பொடி, கரடி, ஓனாய், குருவி எல்லாமே எல்லாம் இதைத்தான் சாப்பிடுச்சு. சொல்லுங்க. காய்கள், பழங்கள் எல்லாத்தையும் தான் சாப்பிடுச்சு. தோற்ற ஒரே ஒரு பறவை தான் பழத்தை கொடுத்தா சாப்பிட. என்ன பறவை? என்ன பறவை? என்னது? கிளி. கொய்யாப்பழத்தை போய் கொடுத்தீங்கன்னா என்ன செய்ய, நல்லா கொத்தி கொத்தி அது சாப்பிடும். அதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டை ஏற்படுத்துற மாதிரி மாறாம இருக்குது. காக்காட்ட போய் கொய்யாப்பழத்தை கொடுத்தா வாங்குமா? ஒரு கருவாடை போய் நிட்டீங்கன்னா வாங்கிக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ தோட்டத்துடைய நடுவிலே 2 விதமான மரங்களை ஆண்டவர் வைத்தார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம். ஆமென் சொல்லுங்களாமே. நன்மை தீமை. அந்த நன்மை தீமை அறியத்தக்கடைய மரத்துடைய பழத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையிட்டார். அதை மீறி அவங்க சாப்பிட்டாங்க. அதனால நன்மை மட்டுமே இருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி தீமையும் இந்த உலகத்திலே வந்து விட்டது. ஆமென். அந்த தீமையினாலதான் அந்த 5 விதமான தீய மனிதருடைய குணங்கள் இந்த உலகத்திலே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அந்த 5 விதமான தீய மனிதருடைய காரியங்கள், சுபாவங்கள், கிரியைகள் அநேக நேரத்தினுடைய தலையின் மேலே ஏறி போக பண்ணுகிற நிலைமைகள் காணப்படும். ஆமென். ஆனால் அது எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறது. தலைமையில கைய வச்சு குற்றப்படுத்துறாங்க. தலைமையில கைய வச்சு தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தின எப்பேற்பட்ட மனிதர்கள் தலைமையில ஏறி போனாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த நுகத்தை முறிக்கவர் வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதே நேரத்தில் 2 விதமான நல்ல மனுஷர்களை குறித்து நாம வேதத்திலே வாசிக்கிறோம். அதை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல மனுஷங்க 2 ரகங்களா இருக்குது. தீமை செய்யற மனுஷங்க எத்தனை பார்த்தோம் சொல்லுங்க? 5. அப்போ இந்த உலகத்திலே நன்மை அதிகமா இருக்கா, தீமை அதிகமா இருக்கா? ஏன் சொல்லுங்க. என்ன நீங்களும் வாயில தர மாட்டீங்களா? இந்த உலகத்துல நன்மைகள் அதிகமா இருக்கா, தீமை அதிகமா இருக்கா? நல்ல மனுஷங்க அதிகமா இருக்காங்களா,
தீய மனிதர்கள் அதிகமா இருக்கிறாங்களா? சொல்லுங்க. ஆமா, பாருங்க குட்டி பையன் அருமையா சொல்றா பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் அந்த ரெண்டு நல்ல மனுஷர்களை குறித்து நாம நல்லதையும் நாம என்ன செய்ய தியானிக்கணும். எப்பவுமே தீமையானதையே பார்த்துக்கிட்டு தீய மனிதர்கள் இருக்காங்க கெட்டது இருக்குது, அதையே நாம நெகட்டிவாவே நம்முடைய தாட்ஸ் இருக்கவே கூடாது. ராமி சொல்லலாமே, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருந்தாதான் அதான் வாழ்க்கை. ஏற்றம் இறக்கம்ங்கிறது அதுதான். ஆமென். பிளஸ் மைனஸ் தோத்திரம். அதே போல கரண்ட் நமக்கு வருதுன்னா அது என்னது? பிளஸ் மைனஸ் சேர்ந்தா தான் என்ன கரண்ட் வரும். பிளஸ் பிளஸ் சேர்ந்தா மைனஸ் சேர்ந்தா கரண்ட் வருமா? வராது. பிளஸ். ஆகவே ரெண்டு விதமான நல்ல மனுஷர்களை குறித்து இன்றைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாய் நாமும் மாற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37 சங்கீதம் 23 வசனம். இந்த செய்தியினுடைய ஒரு கீவேடாக திறவுகோல் வசனமாக இந்த வசனத்தை சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க. A steps of a good man are ordered by the Lord and he delights in his way. Hallelujah. Praise the Lord. ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகள் ராமேஸ்வரமே அது கர்த்தரால் என்ன செய்யப்படுமா? உறுதிப்படுத்தப்படும். அதுதான் சரியானது. அதைத்தான் கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய வழிகள், மனுஷனுடைய சுபாவங்கள் தீவைகளா இருக்கும். அதுதான் மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற செயல்படுகிற மக்கள் தான் உலகத்திலே பெருத்து போய் கிடக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நல்ல மனுஷனுடைய நடைகள். நடக்கிறது இல்லை. ஆமென். அவருடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், செயல்கள், கிரியைகள் எல்லாமே அது கர்த்தராலே உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவர் தான் அதை உறுதிப்படுத்த முடியுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இதன் அடிப்படையிலே ரெண்டு விதமான மனிதர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் யூதா என்கிற மனுஷர் the man of Judah. 2 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமல்ல யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. நல்ல மனுஷங்கள்ல முதல் மனுஷர் யாரு? யூதா என்கிற மனுஷர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். the men of Judah. யூதா யார்? யாக்கோபு பெற்றெடுத்த 12 குமாரர்களில் ஒருத்தன் தான் யாரு? சொல்லுங்க. இந்த யூதா. ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே ஆதியாகமம் 29:35. மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். இந்த யூதாவை பெற்றெடுத்த தாய் யாருங்க? யாரு? லேயாளுக்கு பிறந்த யாக்கோபின் மனைவியாகிய லேயாளுக்கு பிறந்த 4வது குழந்தை தான் யார்? இந்த யூதா. யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான் யாரு?
யூதா. ஹல்லேலூயா. ஏற்கனவே 3 பிள்ளை பிறந்துச்சு. ரூபன், சிமியோன், லேவி இவங்கெல்லாம் பிறந்துட்டாங்க 3 பேரு. ஸ்தோத்திரம். ஏன்னா அங்கே குடும்பத்துக்குள்ளே பயங்கர குழப்பம், போராட்டம். எப்படியோ ஒரு வழியா குழந்தை பிறந்துச்சு. 3 பிள்ளைகளாம் எப்படியோ பெற்றெடுத்துட்டான். இந்த 3 பிள்ளையும் பெற்றெடுக்கும் பொழுது ரொம்ப கவலையோட, வேதனையோட, துக்கத்தோட தான் என்னடா வாழ்க்கை இது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வேதனையோட தான் இந்த லேயாள் காணப்பட்டிருக்கிறாள். ஏன் அப்படின்னா யாக்கோபுடைய நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராகேலை விரும்பினான். கடைசியில் அந்த மாமங்கார் என்ன பண்ணான், லேயாளை கட்டி வச்சுட்டான். அதுக்கப்புறம் தங்கச்சியும் அக்கா தங்கச்சி 2 பேரையும் கட்டிக்கிட்டான் அந்த யாக்கோபு. லேயாளை விட ராகேல இந்த யாக்கோபு அதிகமா நேசித்தான். ஆனாலும் எப்படியோ இந்த யாக்கோபு ராகேலை அதிகமா நேசித்ததுனால கர்த்தரே ராகேலுடைய கற்பத்தை அடைச்சு வச்சிருந்தாரு. ஆனா லேயாளுக்கு பிள்ளைகளை கர்த்தரை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ 3 பிள்ளைகள் பிறகு வரைக்கும் ரொம்ப துக்கத்தோட, என்னடா அந்த புருஷன் நம்ம மேல உண்மையான ஒரு அன்பு இல்லாம பாசம் இல்லாமலேயே ஏதோ மிஷனரி மாதிரி நடக்குது அப்படின்னு அப்படித்தான் அந்த லேயாளுடைய நிலைமை காணப்பட்டது. ஆனா 4வது பிள்ளை அவள் கர்ப்பவதியாக இருந்த பொழுதுதான் அவளுக்குடைய ஒரு தெளிவை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நான் வெந்து நொந்து அப்படி துக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இனிமேல் வேண்டாம், தேவையில்லை. அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த 4வது பிள்ளைக்கு யூதா என்று பெயரிட்டாள் அந்த தாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான விரக்தியோடு, வேதனையோட, துக்கத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க கழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற என்னவென்றால், கர்த்தரை துதிக்கிற யூதாக்களாய் நாம மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப யூதா என்றாலுடைய அர்த்தம் என்ன? துதித்தல், கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூதா, இந்த இதன் அடிப்படையில் யூதர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்கள், யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் பல வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்து இந்த யூதாவை குறித்து அவருடைய தகப்பன் யாக்கோபு என்ன சொல்றார் பாருங்க. 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8-9 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49 8ஆம் வசனம் 9ஆம் வசனமும். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து ஏறி போனாய். அல்லேலூயா. யூதாவை குறித்தவருடைய தகப்பன் சொல்லும் பொழுது யாக்கோபு அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக 12 பிள்ளைகளை அழைத்து என்ன பண்றார் இந்த யாக்கோபு? ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். பெற்றோர்கள் உலகத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அல்லேலூயா. என் மருமகள்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். என் மருமகன்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் பெத்த பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, நான் பெறாத பிள்ளைய நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு ஆசீர்வதிக்கிற நல்ல இருதயம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு வெளிப்படுத்தின அந்த இதுல தான் பாத்தீங்கன்னா யூதாவை கிட்ட சொல்றாரு, நீ சகோதரரால் புகழப்படுபவர். அல்லேலூயா. 12 பேர்ல நீ தான் ரொம்ப வெரி ஹானரபிள் பர்சனா, நல்ல குளோரிஃபைட் பர்சனா நீ இருப்பாய் அப்படின்னு அப்பா சொல்றாரு. நீ ஒரு யூதா, நீ பாலசிங்கம். ஆமென். தோத்திர வலிமையான ஒரு சிங்கத்தை போன்றவன் என்று சொல்லி அங்கே யூதாவை அவருடைய தகப்பனார் வாழ்த்துகிறார். அல்லேலூயா. நல்ல கவனி. அப்படி இந்த யூதா பாலசிங்கம் அப்படின்னு சொன்னா யங் லைன், இன்னும் ஒரு ஆண் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். பாலசிங்கம் அப்படிங்கிறது பெண் சிங்கம் இருக்குது, ஆண் சிங்கம். இந்த யூதா பாலசிங்கம் என்பது இந்த மேல்
லைன், ஆண் சிங்கத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அப்போ தேவனாலே புகழப்படுகிறவன், சகோதராலே புகழப்படுகிறவன், கர்த்தரை துதிக்கிறவன் என்கிற அர்த்தத்தை அங்கே உடையதாய் காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இப்ப கவனிங்க, நம்ம 2 சாமுவேல வாசித்த அந்த யூதா மனுஷர்கள் தம்முடைய ராஜாவை சார்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதே அந்த 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே நடந்த சம்பவம். அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். கவனிங்க, தாவீது ராஜாவுக்கு பிறகு ஆட்சியில் அமர்வதற்காக அவனுடைய மகன் அப்சலோம் என்ன பண்ணான்? தகப்பனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் வருகிறான். கடைசியில் அவன் கருவாலி மரங்களுக்குள்ளே குதிரையில் அவன் வந்த பொழுது அவன் முடி ரொம்ப அப்படியே பெரிய சிக்கலா இருந்தபடினால கருவாலி மரத்துக்குள்ள குதிரையில போறான். தகப்பனை வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அப்சலோம் நினைத்தான். அவன் அதுக்கு முன்னாடி மாமனாரால தொந்தரவு, சவுல் ராஜாவால. இப்பொழுது பெற்ற மகனே என்ன பண்றான்? தாவீதுக்கு விரோதமா. இதெல்லாம் நடந்ததுனால தான் நல்லா கவனிங்க, சங்கீதம் 66ஆம் சங்கீதத்துல மனுஷரை தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர் அந்த வசனத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியில குதிரை மேல ஏறி அவன் பதவிக்காக குதிரை மேல போனான். ஸ்தோத்திரம். கருவாலி மரங்களுக்குள்ளே போன பொழுது அந்த சிக்கல் மக்களான முடியில அந்த முள் மாட்டி அந்த இடத்துல அவன் தங்கி கொண்டிருந்தான். குதிரை அவனை விட்டு ஓடி போய்விட்டது. ஆனா காணாமல் போன கழுதைகளை தேடி போன சவுலுக்கு ராஜ்யபாரம் வந்தது. அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. பதவியை தேடி குதிரை மேல போனவன் குதிரை விட்டு போயிடுச்சு. ஆனா காணாம போன கழுதையை தேடி போன சவுலுக்கு இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கைகளை கட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். மகனே மகளே, நீ என்னத்தை தேடி போய் கொண்டிருக்கிறாய்? தேவனுக்கு உரியதை நீ தேடினா அவரால் உண்டாகிற கனம் மேன்மை கண்டிப்பா வரும். அல்லேலூயா. நீ தேடி போகாத, நீயே நாடி ஓடாத. பதவியை தேடி போன அப்சலோமுடைய நிலைமை பரிதாபமாக போச்சு. காணாமல் போனதை தேடுகிற ஒரு ஆத்மாவையோ அல்லது இழந்து போனதை நிலைமையில இருக்கிறவர்களை தேடி போய் அவர்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுகிறவர்களுக்கு மேன்மை உயர்வு ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டாகும். அப்படி இந்த அப்சலோம் அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அப்போ தாவீதை சார்ந்தவர்கள் அவன் என்ன பண்ணாங்க? கொலை பண்ணிடுறாங்க, குத்தி கொண்டு போடுறாங்க. ஏன்னா நம்ம ராஜாவையே என்ன பண்ணான்? அப்பனையே அவன் காலி பண்ண வரான்னு சொல்லிட்டு அந்த துக்கத்திலே இந்த தாவீது இருந்த பொழுதுதான் தன்னுடைய பிள்ளை செய்தது தவறுதான். தன்னை காலி பண்ணிட்டு ராஜாவை வந்துருன்னு அவனுடைய திட்டம் தவறானது. ஆனால் அவன் மரித்த உடனே அப்சலோமுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்தான் இந்த தாவீது ராஜா. அவன் சொல்லலாமே. அந்த சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் என்கிற 10 கோத்திரங்கள், யூதா என்கிற 2 கோத்திரம், இந்த 2 பிரிவாக இந்த மக்கள் பிரிஞ்சு அதுல இஸ்ரவேல் என்கிற 10 கோத்திரங்களும் தாவீதை சாராதபடிக்கு, தாவீதை பின்பற்றாதபடிக்கு அவங்க வழியிலே பிக்கிரி என்கிறதான ஒருத்தனுடைய ஆலோசனை கேட்டு போனாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, யூதா மனுஷரோ தன்னுடைய ராஜாவை சார்ந்திருந்தார்கள். உலகத்தவையே தெரியல சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் எல்லாரும் யூதாக்கள் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துடக் கூடாது. ராஜாதி ராஜா இயேசுவை சார்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வீணான மனுஷர்கள், வீணான காரியங்கள், பெருமையோ புகழையோ சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களை சார்ந்திருக்கிறவர்களாக யூதாக்கள் இருக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லலாமே. இதுதான் இந்த கண்டென்ட், இதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சம். இந்த கண்ணோட்டத்திலே இந்த யூதா மனுஷர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமே. ஆமா. அப்போ இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரமும் 2 கோத்திரம் இந்த யூதா கோத்திரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்றாங்க? வாக்குவாதம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறாங்க. 2 சாமுவேல் 2 வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்க வைப்போம்.
இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது. எங்களுக்கு 10 பங்கு இருக்குது. ஆமென். அத கவனிங்க எல்லாரும். 10 பங்குனா என்ன அர்த்தம்? நாங்கலாம் 10 கோத்திரம். என்ன கோத்திரம்? 10 பெருசா 2 பெருசா 1 பெருசா 1000 பெருசா? சொல்லுங்கப்பா. உலகத்தின் பார்வை இது. தேவனுடைய பார்வை 1000 இருந்தாலும் 1 இருந்தால், அந்த ஒன்றோடு தேவன் இருந்தால், இந்த 1 தான் பெருசு, 10ல 2 தான் பெரியது என்பதை நீ ஒரு நாளும் மறக்காத. உங்களை பற்றி ஆண்டவர் மகிமைப்படுத்தினா படுத்துங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் என்று அன்னைக்கு எலிசா சொன்னார். அல்லேலூயா. 10 என்ன 100 என்ன 1000 என்ன லட்சம் என்ன கோடிக்கணக்கான தூதர்கள் ஒருத்தரா இருந்தாலும் கூட இருப்பாங்க. அதுதான் ஆண்டவருடைய மகத்துவம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த 10 கோத்திரம் வந்து என்ன சொல்றாங்க? நாங்க 10, எங்களுக்கு 10 பங்கு இருக்குது. அடுத்து உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதிடத்தில் அதிக உரிமை உண்டு. எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள். எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது. கைவிட்டலே சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற யூதாக்கள் ஆமென் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். அவர்கள் பாலசிங்கம் கர்த்தரை துதிக்கிறவர்கள். 10 பேருடைய பேச்சு எடுபடவில்லை. 2 பேருடைய பேச்சு தாங்க நிலத்து நின்னுடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற உங்களுக்குள்ள நீங்க சொல்ற வார்த்தை கண்டிப்பா அது கிரியேட் செய்யும். அல்லேலூயா. உங்க சொந்த வந்தா எத்தனை பேர் வந்து அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம்னு சொன்னாலும் கர்த்தரை துதிக்கிற யூதாவாய் உங்களை கொண்ட ஆண்டவர் நிச்சயமா கிரியேட் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம சபையில சிலரை கொண்டு ஆண்டவர் கிரியை நடப்பித்திருக்கிறார் கடந்த நாட்களிலே. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அடுத்து இந்த யூதா எப்படிப்பட்டவன்? நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 முடிய வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 1 முதல் 4 வசனம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன். இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நான் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு விதத்தில் என்னோட கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றார். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போன போது கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசையிலே 10,000 பேரை வெட்டினார்கள். கைகளை தட்டி கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் காலம் யோசுவாவுக்கு பிறகு ஒரு தலைமைத்துவம் இல்லை, தலைவர் இல்லை. ஆமென். ஏன்னா யோசுவாவுக்கு கர்த்தர் செய்த இஸ்ரவேலர்கள் செய்த காரியத்தை மறந்து போன நிலைமையில இருந்தார். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு யூதா எழுந்து புறப்பட கடவன். அல்லேலூயா. யூதா எழுந்து போகணும். அல்லேலூயா. அப்ப இந்த யூதா கூட தம்பியாய் சகோதரனாய் சிமியோனை கூப்பிட்டுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிமியோன் தான் பெரியவன், யூதா சின்னவன்.
சின்னவன் கூப்பிட்டு அண்ணன் போறானா அது எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யூதாவோட யார் யாரெல்லாம் இணைந்தவன்னு இணைந்தாத்தான் அங்கே ஜெயம் கிடைக்க, விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு சின்னவனா இருக்கான், சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சின்ன மனுஷனுக்குள்ளதான் பெரிய ஆண்டவர் என்ன செய்யற கிரியேஷனான பாடல் பாடினோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த யூதாவோடு கூட அவருடைய அண்ணன் சகோதரன் சிமியோனும் எழும்பி போய், அல்லேலூயா, வேத வசனம் என்ன சொல்லு? யூதா எழுந்து போன போது, அல்லேலூயா, யூதாக்கள் கர்த்தரை துதிக்கிறவர்கள் எழும்பினாலே போதுங்க. அல்லேலூயா. படுத்து கிடக்காதபடிக்கு, சோம்பேறிகளாய் நாம் இராதபடிக்கு, சோர்ந்து போய் இராதபடிக்கு எழும்புகிற ஒரு காலத்திலே நாம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் 6 நேரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை என்ன செய், தரித்துக்கொள். மடங்கி போய் அப்படியே கூடி குறுகி போய் இருக்கிற காலமெல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த ஆண்டு விடுதலையின் ஆண்டாக, அபிஷேகத்தின் ஆண்டாக தேவன் நமக்கு டிக்ளேர் பண்ணி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தள்ளி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு. ஹல்லேலூயா. எழும்பின பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் அங்கே அவர் முன்னாடி போயிட்டாரு. ஹல்லேலூயா. நாம படுத்துக்கிட்ட, ஆண்டவரே ஐ ஆம் சோ சாரிலா, ஆண்டவரே எனக்கு ரொம்ப முடியலப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டவரே, அப்புறம் பார்த்துக்கிறப்பா, இப்ப பார்த்துக்கிற அப்படின்னா இல்ல. ஆமென். எல்லாத்தையும் உதறி நாம எழும்பும் பொழுது கர்த்தர் மேன்மைப்படுவார், கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்படியானால் யூதாக்கள் என்பவர் யார்? எழும்பி செயல்படுகிறவர்கள். அல்லேலூயா. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15 வசனம். 2 நாளாகமம் 13, 14, 15 வசனங்களை வாசிப்போம். யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது, ஹல்லேலூயா, எவர்கள்? யாரு? யூதா மனுஷர் ஆர்ப்பரித்த பொழுது இஸ்ரவேல் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக தேவன் அவர் முறியடித்தாருங்க. கையை தட்டுங்க. நாம அல்ல, நம்முடைய பலெல்லாம் கிடையாது, நம்முடைய திறமை தானது ஞானம் ஒண்ணுல தேவன் அவர் செய்வாருங்க. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகமம் 20, 26, 27. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி
இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் பழிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யூதா அப்படின்னா கர்த்தரை துதிக்கிறவங்க, பாலசிங்கம். யூதாக்களுடைய பேச்சுதான் நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. யூதாக்கள் என்பவர்கள் ஆர்ப்பரிக்கிறவர்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு யுத்தம் நடக்குது. நாம சொல்ல யோசபாத் ராஜாவுடைய காலத்துல எங்கேயும் பாருங்க, அங்க கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்த உடனே அவர்கள் செய்த காரியம், எருசலேமுக்கு எல்லாரும் யூதா மனுஷர் எல்லாரும் வந்து தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் தான் இந்த யூதாக்கள். ஆமே சொல்லுங்களாம. என்ன சொல்றவங்க சொல்லுங்கம்மா. என்ன சொல்றவங்க? நன்றி சொல்றவங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு போஸ்ட் ஒன்று அனுப்பியிருந்தேன். எத்தனை பேர் நீங்க குரூப்லையும் போட்டேன், வாட்ஸ்அப்லையும் போட்டேன். தேவனுடைய ஆலயத்தில் குறிச்ச காரியம், தூரம் இருந்தாலும் நேரம் தவறாமல் ஆலயம் செல்லுங்கள். அல்லேலூயா. இதுல எத்தனையோ பேர் ஃபெயில் ஆகுறீங்க. வாரம் இருந்தாலும் வாரம் தவறாமல் ஆண்டவரிடம் செல்லுங்கள். சிலர் ஐயோ சோர்ந்து போய் ரொம்ப கஷ்டமா இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருவோம். இல்லை. அடுத்து மூணாவது, வேலை இருந்தாலும் வேலை தவறாமல் ஆண்டவரை நினையுங்கள். ஐயா நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஆண்டவரை நினைக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு பைபிள் வாசிக்கிற நேரமே இல்லை. அப்படி அல்ல. வேலை ஒர்க் இருந்தாலும் டைம் தவறாமல், வேலை தவறாமல் ஆண்டவரை நினையுங்கள். நான்காவது, விசனம் இருந்தாலும் வசனத்தை தவறாம தியானம் பண்ணி படியுங்க. அல்லேலூயா. ரொம்ப வசனத்தோட இருக்கு, நான் வேதனையோட இருக்கிறேன், அதனால வசனத்தை நான் தூக்கி வச்சிடுறேன். இல்ல. பாடுகள் இருந்தாலும் பாடல்கள் தவறாமல் துதியுடன் பாடுங்கள். அல்லேலூயா. பாடில்லாத மனுஷன், கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனா பாடுகள் வந்தாலும் நாம பரமனை துதிக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து, விசேஷம் இருந்தாலும் சுவிசேஷம் தவறாமல் பிறருக்கு அறிவியுங்கள். இவர்கள் யூதா மனுஷர் எல்லாரும் எருசலேமிலே தேவ ஆலயத்திலே தேவ சமூகத்திலே வந்து அவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. யூதாக்கள் என்பவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நன்றியை ஆசீர்வாதத்தை மறவாமல் வருகிறவர்கள். அல்லேலூயா. அதனால தான் நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிற யூதாக்கள் கூட்டத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை குறித்து வெளிப்படுத்தலிலே அங்கே வெளிப்படுத்தப்பட்ட காரியம், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் நம்மளை யூதா யூதா அப்படின்னு அழைக்கிறாரு? துதி, எழும்புதல், ஆர்ப்பரித்தல், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துதல், நன்றி செலுத்துதல். எத்தனை பேர் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாத நிலைமையிலே
ஆலயத்துக்கு வாரந்தோறும் வந்துட்டு இருக்கிறீங்க. நேரம் தவறி காலம் தவறி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யூதாக்களாய் மாற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். அல்லேலூயா. நம்ம இயேசுப்பா அந்த யூதா கோத்திரத்திலிருந்து பிறந்தவர் தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாவீதின் வேறவர். அவர் வெற்றி பெற்றார். திருவழிப்பாடு 5:5 ஃபாதர் ஒரு கேசட்டை வெளியிடும் பொழுது அதை சொல்லுவார். கவனிச்சிருக்கீங்களா? ஆமென். திருவழிப்பாடுனா விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம். நம்முடைய ராஜா வெற்றி பெற்றார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அல்லேலூயா. அவர் யூதா கோத்திரத்து சொன்ன சிங்கமா இருக்கனால நம்ம எல்லாரும் அவருடைய சிங்க குட்டிகளாய் தேவனை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கட்டுற மகிமைப்படுத்த, நல்லா கையை தட்டி கட்டுற மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதான் சங்கீதத்தில் 34 சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அக்னியாறு கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையும் குறைவராது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த பகுதி முடிவடைகிறது. இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதி சங்கீதம் 84 சங்கீதம் 4 வசனத்தை, சங்கீதம் 84:4, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உம்முடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவங்க பாக்கி, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதும் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த துதியினுடைய எனக்குள்ள வரட்டாண்டு எல்லாம். ஆமென். அல்லேலூயா. அவர் 2 நிமிஷம் எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ பாடுகளோ பிரச்சனையோ பாரமோ கவலையோ கண்ணீரோ இருக்குதோ இல்லையோ, உயர்வோ தாழ்வோ எதுவா இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாங்கள் மாறணுமப்பா. உலகத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் 1/2 நிமிஷம் தான் இப்ப முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. நல்ல வாய்க்கிறது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் ஆண்டவரை நான் உம்மை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. நல்லது நடந்தா மட்டும், கிடைச்சா மட்டும் அல்ல, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கிறேன் யூதாக்களா எங்களை நீர் மாற்றுகிறாரப்பா. மாற்று மாணவரை கைகளை தட்டி கத்தல் இந்த மகிமைப்படுத்துவதாக. நீங்க எத்தனை பேர் யூதாக்களாய் மாற அர்ப்பணிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யூதா மனுஷர்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். இயேசுவோடு கூட எப்பொழுது சார்ந்திருந்தார். இந்த யூதாவுடைய காரியங்கள் எவ்வளவு தியானிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யூதா மனிதர்கள் அங்கே நல்ல மனுஷங்களை லிஸ்ட்ல வருகிறார். 2வது உதவும் மனுஷர்கள். அல்லேலூயா. ஹெல்பிங் பீப்பிள்ஸ். அதை சுருக்கமாக தியானிச்சு முடிக்க போறோம். ஏன்னா இந்த மாதத்துடைய கடைசி வாரமாக இருப்பதினாலே இந்த செய்தி இந்த மாதம் முடிவடைகிறது. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 21 23 முடிய. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 21 23. அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் ராணுவத்தில் சேர்வைக்காரருமாய் இருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவரிடத்திற்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் லக்கங்கள். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில கொஞ்ச நஞ்ச போராட்டம் இல்லைங்க. நல்ல கவனிங்க, கொஞ்ச நஞ்ச போராட்டம் இல்ல.
அவர் குறித்து எத்தனை செய்திகளை நம்ம தியானிச்சாலும் தோண்ட தோண்ட புதையலை போல தேவ வார்த்தைகள் செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அமைச்சர் இல்லாம 22வது வசனத்தை போடுமா? கர்த்தர் நல்லவர். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர். அல்லேலூயா. நல்ல மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஹெல்பிங் பீப்புள்ஸ். ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளதான மக்கள். அவங்க உதவும் மனிதர்கள். சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க, சொல்லுங்க, உதவும் மனிதர்கள். ஹெல்பிங் பீப்புள்ஸ். இன்னைக்கு உதவுதல் என்கிறது இன்னைக்கு எல்லாம் உலகத்துல மலையேறி போயிடுச்சு. ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் மாறி போச்சு. சுயநலமான உலகத்துல இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அமைச்சலாம ரைசலாம். ஆனால் நல்லா கவனிங்க, 3 காரியம் மூலமாய் நமக்கு உதவி வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் காட். அல்லேலூயா. முதலாவது தேவனிடத்திலிருந்து வருகிற உதவி. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 121:1 சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒத்தாசை அப்படின்னா என்னது? இந்த வசனத்தை போடுமா? ஹெல்ப், உதவி. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அல்லேலூயா. From whence I will lift up my eyes to the hills, from whence comes my help. Hallelujah. ஒத்தாசை அப்படின்னா என்னது? உதவுதல். முதலாவது தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவுதல் வருகிறது, உதவிகள் வருகிறது. அல்லேலூயா. ஒத்தாசைகள் வருகிறது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சங்கீதம் 123 சொல்றாரு. அல்லேலூயா. முதலாவது உதவிகள் தேவனிடத்தில் நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது from man, மனிதனிடத்திலிருந்து வருகிறதான உதவிகள். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். மனிதனிடத்திலிருந்து கண்டிப்பா ஒருவருக்கொருவர் உதவிகள் இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். நம்ம சொல்லுங்கள். ஆமென். ரைசலாம். அடுத்து from unknown persons, சில நேரங்களில் எதிர்பாராத நபர்கள் மூலமாக, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. எதிர்பாராத நேரம், எதிர்பாராத மனிதர்கள் மூலமாய், எதிர்பாராத இடத்தின் மூலமாக, இடத்தில் இருந்து வருகிற உதவிகளும் இந்த உலகத்தில் நடக்கும். நம்ம சொல்லலாமே. அப்போ இதுல உதவும் மனிதர்கள் அப்படிங்கிறது வரும்பொழுது தாவீது உதவி செய்யற மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்த மனிதர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உதவியை ஒரு நாள் என்ன சொல்றாரு? சொல்லுங்க. மற்றவர்கள் செஞ்ச உதவியை ஒரு நாள் நம்ம மறக்க கூடாதுங்க. நாங்க எங்கேயா மறக்கிறோம்? நாங்க செஞ்ச உதவி தான் மற்றவங்க மறந்துடுறாங்க. அது நன்றி கட்ட உலகமா என்ன செய்யும் இருக்கு. இனிமேல் நான் மற்றவர்களுக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன், ஏன்னா அவங்க நன்றி கட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ளே வரக்கூடாது. அப்படின்னு சொல்லலாமே. நாம சில நேரங்கள்ல மற்றவங்களுக்கு நம்ம தெரியாம அறியாம நம்ம கஷ்டத்துல நெருக்கத்துல சூழ்நிலை மற்றவர்களுக்கு செய்யற உதவியானது உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, புருஷனுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடக்கூடாதுங்க. எங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அதனால நான் உதவி செஞ்சு செஞ்சு என் கையெல்லாம் சோர்ந்து போச்சு. நான் ரொம்ப துவண்டு போயிட்டேன், நான் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டேன். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உதவும் மனிதர்கள் தாவீதுக்கு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அந்த ஸ்தானத்துல இருக்க விடாதபடிக்கு சவுல் அவருடைய பிள்ளை எப்படி பல இரவு அப்படிப்பட்ட காரியங்களா வந்தது. ஆனாலும் தாவீதுக்கு உதவும் மனிதர்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் உலகத்துல பாத்தீங்கன்னா உதவும் கரங்கள்
அப்படிங்கிற ஒரு சில அமைப்புகளை வைத்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. நீதிமொழிகளை சாலமோன் என்ன சொல்றாரு? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்யறான்? கடன் கொடுக்கிறான். நீங்க ஏமாற்றி பிழைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதுல 10ல் 1 2 அப்படி ஏமாத்து கேஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த 1 2 ஏமாத்து கேஸுக்காக உண்மையாக உதவியை எதிர்பார்க்கிற மக்களை நாம ஏமாற்றக்கூடாது. ஒரு கஷ்டத்துல உதவி செய்யப்படுது. கடந்த 2020 இந்த கொரோனா டைம்களில் எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. எவ்வளோ உதவிகள் ஒத்தாசைகள் அரசாங்கத்திலிருந்து, தொண்டு நிறுவனங்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் நம்முடைய சபையிலிருந்தும் தோத்திரம் நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் சில சொந்த உதவிகள் ஒத்தாசைகள். ஏன்னா அந்த உதவி செய்கிற அந்த மனுஷர்கள் தோத்திரம், அந்த உதவி செய்கிற அந்த மனப்பான்மை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல குணம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு உதவியே செய்யக்கூடாது அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. ஐயா அந்த ஆளா நான் எச்சி கையால கூட காக்காவை என்ன செய்ய மாட்டான்? பிசினாரி. என்ன நாரி? பிசினாரி. ஒரு சின்ன ஒரு உதவி கூட செய்ய மாட்டான் அப்படிங்கிற கெட்ட பெயர் நமக்குள்ள யாருக்குள்ளே வரக்கூடாது. பொதுவா கிறிஸ்தவர்கள் என்றாலே மற்றவங்களுக்கு என்ன செய்யறவங்க? உதவுகிறவர்கள். நம்ம பணத்தை பொருளை அள்ளி கொடுக்க நம்மகிட்ட இல்லாம இருக்கலாம். மற்ற உதவிகள், ஆவிக்குரிய உதவிகள், உள்ளான உதவிகள் நிறைய மக்களுக்கு தேவை இருக்குது. அதை செய்யுங்க. அல்லேலூயா. டெண்டன்சி, உதவும் மனப்பான்மை. இந்த உதவும் மனுஷர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே நல்ல மனுஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் மற்றவர்களுக்கு உதவுவதாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு செய்த உதவிகளை நாம ஒரு நாளும் மறக்கவோ மறக்கவும் கூடாதுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 விதமான நல்ல மனிதர். முதலாவது யூதா மனுஷர், இரண்டாவது உதவும் மனிதர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் இப்படிப்பட்ட நல்ல மனுஷர்களாகவும் நாம மாறுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கெட்ட மனுஷங்க 5 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. 5 பேர்ல 2 பேர் தான் நல்லவங்க இருப்பாங்க. 50 பேர்ல 20 பேர் தான் நல்லவங்க இருப்பாங்க. 30 பேர் கெட்டவங்க தான் இருப்பாங்க. 500 பேர்ல 200 பேர் தான் நல்லவங்க இருப்பாங்க. மீதி 300 பேர் கெட்டவங்களா இருப்பாங்க. 5000த்துல 2000 தான் நல்ல மனுஷனா இருக்கு. மீதி 3000 கெட்டதா தான் இருக்கும். அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால மனுஷங்க என் தலைமையில ஏறி போயிட்டே இருக்காங்க. ராக்கெட் விட்டுட்டே இருக்காங்க. பிளேன்ல பறக்க விட்டுட்டே இருக்காங்க. 5 விதமான மனிதர்கள். அதை நாம சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். நல்ல மனிதர்களான யூதா மனுஷராக, உதவும் மனுஷர்களாக தேவன் நம்மை மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், ஆவியானவர் சொல்றாரு, மனுஷங்க தலைமையில ஏறி போனாங்கன்னா உடனே முழங்கால் போட்டவங்க தலைமையில நீங்களே உங்களை கையை வைங்க. அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் மேல இறங்கும். அல்லேலூயா. யூதாவை போல கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். உதவி செய்கிறதை நிறுத்தாதீர்கள். மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ மற்றவர்களுக்கு செய்யுங்க. சரீர பிரகாரமாக அல்லது கூட ஒத்தாசைய போகிற சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு உதவி. இப்படி உதவிங்கிறது பல காரியங்கள் இருக்கிறதுங்க. பணம் பொருளை கொடுத்தாதான் உதவிங்கள. அல்லேலூயா. உங்க வேலையோட இருக்கவங்களுக்கு ஒரு தைரியமான வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்த அது ஒரு உதவி தான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனால் இப்படிப்பட்ட நல்ல மனுஷர்களாய் தேவனமை மாற்றவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, யூதா மனுஷர்களாய் நீங்கள் மாறுங்கள். எப்பொழுது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தரை ராஜாவாய் அவரையே நீங்கள் சார்ந்திருங்கள். அது நிமித்தம் எல்லாவற்றும் உங்களுக்கு பெரிய ஜெயம் கிடைக்கும். நாம கர்த்தர் உங்களை யூதா கோத்திர சிங்கமாய் சிங்கக்குட்டிகளாய் மாற்றுவார். 2வது உதவும் மனிதர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய உதவிய ஒத்தாசைய பரத்திலிருந்து உலகத்துடைய மனிதர்கள் மூலமாக, சொந்த பந்த மூலமாக அல்லது எதிர்பாராத நபர்கள் மூலமாகவும்
கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all. எல்லாருடைய கண்களை